இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூமியோட அடி ஆழத்தில் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கில் ஹைட்ரஜன் வாயுக்கள் இருக்கிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பூமியோட அடிப்பரப்பில் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் டன் கணக்கில் ஹைட்ரஜன் வாயுக்கள் மறைஞ்சிருக்கதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இயற்கை வளத்தை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு இந்த பூமியை நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம எரிவாயுவுக்காக இந்த புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை நம்மளால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எல்லாரும் அடித்து சொல்கிறாங்க. இந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் பூமிக்கு கீழே சுமார் 6.2 ட்ரில்லியன் டன் ஹைட்ரஜன் வாயுக்கள் பாறைகள்லையும் நிலத்தடி நீர் தேக்கங்களையும் புதைஞ்சு கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது எவ்வளோ குவான்டிட்டிங்கிறாங்கன்னா, இப்போதைக்கு வேர்ல்டு வைடாக இருக்கிற கச்சா எண்ணெய் மற்றும் நேச்சுரல் கேஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வெறும் 2%, அதாவது 124 பில்லியன் டன் வாயுவை நம்ம பயன்படுத்தினாலே கிட்டத்தட்ட நம்ம பூமியை 2 நூற்றாண்டுகளுக்கு ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாயுக்கள் தேவையோ அவ்வளோ அளவு இதிலிருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஹைட்ரஜன் வாயுக்கள் பூமிக்கு அடியில் இயற்கையாகவே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலத்தடி நீர்த்தேக்கங்கள்ங்கிறது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பூமிக்கு அடியில் இந்த ஹைட்ரஜன் எப்படி இயற்கையாக உருவாகுது, அதுக்கான என்விரான்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக முழு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி உருவாகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளோட எதிர்கால தேவையில் ஹைட்ரஜன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணியே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. என்னதான் பாசிட்டிவான நியூஸ் நிறையா வந்தாலும் நம்மளோட தேவைக்காக நம்ம இயற்கை வளங்களை அழிக்கிறதுனால அதனால வர காலநிலை மாற்றங்களையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே பூமியோட மேற்பரப்பில் இருக்கிற ஏரி, மலை, காடுகள் இது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு வரோம். அதனால கிளைமேட் சேஞ்சஸ், புயல்கள் இந்த மாதிரி நிறைய பாதிப்பு நமக்கு உள்ளாகுது. ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமிக்கு மேலே இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம எடுக்கும்போதே நமக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது. ஒருவேளை பூமிக்கு அடியில் இருக்கிற கனிம மற்றும் இயற்கை வாயுக்களை நம்ம தேவைக்காக நம்ம எடுக்க ஆரம்பித்தா அது மனித குலத்துக்கே இறுதியாக கூட முடியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே பதிவிடுங்க. இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள், காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.